நாக்பூரைச் சேர்ந்த சகோதரி புஷ்பராணி அவர்கள் தனது இன்னுமொரு அனுபவத்தில் கூறுகின்றார். குழந்தைகள் தவறுகள் செய்யும் போது அதை அவர்களுக்கு பாபா உணர்த்தும் முறை தனித்துவமானது. ஒருமுறை என் துணிகளை கழுவி உலர்த்துவதற்காக வெளியில் போட்டேன். ஆனால் துணிகள் உலர்ந்த பின்னர் நான் அதை எடுக்க மறந்துவிட்டேன். இரவில் நான் தூங்கப் போகும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் மிகவும் குளிராக இருந்ததால் வெளியில் சென்று எடுப்பதற்கு சோம்பலாக இருந்தது. காலையில் மீண்டும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் பாபாவின் வகுப்பு முடிந்த பிறகு எடுப்பதற்கு முடிவு செய்தேன். பாபாவின் வகுப்பு முடிந்ததன் பின்னர் அங்கு சென்று பார்த்தேன். துணிகளை காணவில்லை. அவை பாபாவிடம் இருப்பது எனக்கு தெரிய வந்தது. பாபா அமிர்தவேளை நேரம் என் துணிகளை பார்த்து அதை எடுத்துள்ளார். நான் பாபாவிடம் சென்றேன். அப்பொழுது பாபா என்னை பார்த்து, குழந்தாய், நீ ஏன் இந்த துணிகளை நேற்று எடுக்கவில்லை? துணிகளில் எவ்வளவு சேறும் தூசிகளும் இருக்கின்றது என்று பார். இந்த துணிகள் கீழே விழுந்திருந்தால் சோப், தண்ணீர் மற்றும் உங்கள் நேரம் இவை அனைத்தும் மீண்டும் பயன்படுத்த வேண்டி இருந்திருக்கும். அப்பொழுது உன் மீது கர்மாவின் சுமை அதிகரித்திருக்கும் அல்லவா? அதனால் இது போன்ற சிறிய தவறுகளையும் மீண்டும் செய்யாதே என்று பாபா கூறினார்.